எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, பலகாரம், ஸ்நாக்ஸு செஞ்சுட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால்கோவா. ஸோ இந்த ரெசிபியில் நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் செஞ்சிங்கன்னா வெளியில் வாங்குறத விட ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, தீபாவளிக்குன்னு செய்ய தேவையில்லை. சும்மா எப்பயாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது இந்த பாலும் சக்கரை வச்சு இதை செஞ்சிங்கன்னா பால்கோவா முடிஞ்சுது. ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ பால்கோவாக்கு மெயினாக நல்ல ஒரு வைட் கடாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாலை நல்லா வற்ற விடணும், அது நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஸோ அதனால் சின்ன சாஸ்பேனோ இல்லைனா ஒரு டீப் சாஸ்பேன் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வைடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் 2 லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் எடுத்திருக்கேன், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ உங்களுக்கு பால்கோவா நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அதில் க்ரீம் நிறைய இருக்கும், உங்களுக்கு நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால்கோவா. ஸோ பால்கோவாவில் மேஜர் ஸ்டெப்ஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா, பாலை நல்லா காய்ச்சணும். ஸோ அது காய்ச்சி நல்லா அது ரெடியூஸ் ஆகணும். அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் இவாப்ரேட் ஆக ஆக உங்களுக்கு அந்த ஆடை கட்டும். ஆடை கட்டி அது நல்லா உங்களுக்கு திக்காக ரொம்ப க்ரீமியாக நல்லா சூப்பராக வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டி, ஸ்பேச்சுலா, ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் இந்த மாதிரி உடன் கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் செய்யறதுக்குனே தனியாக ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி மில்க் ஸ்வீட்ஸ், பால் வச்சு நீங்கள் ஸ்வீட்ஸ் பண்ணுறீங்கன்னா கரண்டி டெஃபினட்டாக, எஸ்பெஷலி உடன் கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக வச்சுருங்க. நான் ஒரு வாட்டி அப்படி தான் நான் ஸ்வீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி எடுத்து அப்படியே வச்சேன். ஒரு 2 கிண்டில் பால் அப்படியே திரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கரண்டி நான் ஆல்ரெடி இன்னொரு ரெசிபியில் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதில் கொஞ்சம் அந்த லெமன் ஏதோ இருந்ததுனால, ஏன்னா உடன் கரண்டியில் கொஞ்சம் அந்த ரெமினன்ஸ் எல்லாம் இருந்ததுனால பால் திரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எனக்கு புரியவே இல்லை, என்னடா ஏன் இப்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரி கரண்டியிலேருந்து அது என்னமோ அதில் இறங்கி பால் திரிஞ்சு போச்சுன்னு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம மில்க்கை ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்பப்போ நீங்கள் இன்டர்வல்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. இனிஷியலாக ஓகே, ஸோ ரொம்ப நேரம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. பட் அது திக்காக நீங்கள் அது பண்ணிகிட்ருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா பால் இன்னும் சூடு ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பால் காய ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஸ்டீம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவாக இப்போ ஆடை கட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்பப்போ ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பால் கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வற்றணும். ஸோ அது வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா திக்காக வருது. ஸோ வீட்டில் நம்ம மில்க் ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம், பால்கோவா. இதே மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ் நான் நிறைய செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடாய் முழுக்க சுற்றி ஆடை கட்டிடுச்சு, நல்லா திக்காக ஆடை கட்டியிருக்கு. சென்டரில் மட்டும்தான் இப்போ நல்லா பாயிலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் எப்போவுமே உங்களுக்கு ரெசிபி காட்டுறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் ட்ரை பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதில் எப்படி வருது, ப்ரப்போர்ஷன்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பக்கா பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு எப்போவுமே நான் காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பாலை கொதிக்க விட்டுட்டு அதை அப்பப்போ கிண்டிகிட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ சரி இதுதான் வச்சுட்டோமே, மீடியமில் இருக்கே, அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி திரும்பி ஃபோனை பார்த்தேன். அந்த 2 நிமிஷத்தில் அது எப்போ தான் பொங்கிடுச்சு, அப்படியே பொங்கி வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு சைடெல்லாம் அப்படியே கொட்டிடுச்சு. அப்புறம் ஆடையோடு வேறு கொட்டிடுச்சு. எனக்கு அது வேறு ரொம்ப கவலையாகிடுச்சு. ஐயோ அது தானே நம்மளுக்கு மெயின், நம்மளுக்கு பால்கோவுக்கு ஆடை தானேங்க மெயின், அது வேறு கொட்டிடுச்சு. அதனால் நீங்கள் இதை செய்யும்போது அப்படி எங்கேயாவது போகணுன்னா யாராவது நிற்க வச்சுட்டு போங்க, இல்லைன்னா நல்லா லோவில் வச்சுட்டு போயிடுங்க. இதை கொதிக்குது இல்லை டைம் ஆகும்லன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா இது எப்போ பொங்கி வரும்னு சொல்லவே முடியாது.
பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆடெல்லாம் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பாதி அளவுக்கு வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூ போட போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கோல்டன் கலர் நல்லா வரும். ஸோ நம்மளோட பால்கோவா ஒரு சூப்பர் கலரில் இருக்கும். அதனால் அது போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இது போட்ட பிறகு ஒரு 2 to 3 minutes நல்லா கொதித்த பிறகு தான் நான் சுகர் போட போகிறேன். ஸோ பால் வந்து ரெடியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஒட்டும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஆடையை வந்து இப்படியே நீங்கள் வந்து கரண்டி வச்சு ரிலீஸ் பண்ணி விடலாம். இது எடுத்துடுங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடை வந்து வந்துடும். இப்போ 2 to 3 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சுகர் போட போகிறேன். இப்போது இந்த 2 லிட்டர் பாலுக்கு நான் வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 125 ml அந்த அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு நிறைய பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் போடுறேன். ஸோ சர்க்கரை போட்ட உடனே பால் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அது சர்க்கரை டிசால்வ் ஆகுது இல்லையா, அது கொஞ்சம் இலகும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வந்து இது ஹைலே வச்சு நீங்கள் இப்படியே கொஞ்சம் ஸ்டர் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த கன்சிஸ்டன்சி திக்காக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த குங்குமப்பூ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்லி கோல்டன் கலரில் வந்திருக்கு. அண்டு பால் நல்லா வத்திடுச்சு, நல்லா திக்காகிட்டுருக்கு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் நிற்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் பாசுந்தி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரொம்ப க்ரீமியாக இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி, இந்த க்ரீமே உங்களுக்கு நல்லா வருது பாருங்கள். ஃபுல்லாக க்ரீம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மில்க் இது எல்லாமே க்ரீம் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேம் வந்து நான் மீடியம் லோவில் வச்சு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் நிறையவே இவாப்ரேட் ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியாக நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் தூள் போட போகிறேன். ஸோ ஒரு 3 ஏலக்காவை நல்லா நுணுக்கி போடுறேன். போட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த லேயர் கீழே ஒரு அடி பிடிக்கிற மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் ஓகே. இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் இட் இஸ் ஓகே. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, தீருதுன்னு பயப்பட தேவையில்லை. பட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னும் சுகர் உங்களுக்கு வேணுமா, எக்ஸஸ் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் ஃபுல்லாக வற்றி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாய்ஸ்டாக நல்லா க்ரீமியாக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, நான் வந்து இந்த ரெசிபியில் நெய்யே யூஸ் பண்ணல, நெய்யும் போட மாட்டேன். இதே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் போட தேவையில்ல. பட் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் கடைசியில் போட்டுக்கலாம். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் இருக்குது. கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் பால்கோவா செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக வர்த் இட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்க, நான் இப்போ இந்த கடாயில் வந்து பால்கோவா எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம தீபாவளிக்கு பால்கோவா செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? பாருங்கள் டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. க்ரீமியாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அண்டு
கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு கூட நல்லா சாஃப்டாக மாய்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 4-5 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 2 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பட் இது 2 நாள்லேயே காலி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அப்படியே வாயில் கரையுதுங்க. லிட்டரலாக கரைஞ்சிருச்சு பாருங்கள். சாப்பிட்டாச்சு. அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இவ்வளோ அருமையாக பால்கோவா நம்ம வீட்டில் செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த தீபாவளியை சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திரும்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.